வணக்கம் நண்பா, நான் உங்க ஸ்ரீபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் 10 அன்யூஸ்டு ஏலியன்ஸ் எபிசோட் 13. ஏற்கனவே நம்ம சேனலில் 12 விதமான அன்யூஸ்டு ஏலியன் ஸ்பீசிஸோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பார்க்க போற ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் வந்து ஆனடைட். இந்த ஏலியனோட டிஎன்ஏ வந்து ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா இந்த ஏலியன் ஸ்பீசிஸ்க்கு வந்து டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இவங்க முழுக்க எனர்ஜியால் உருவாக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத வந்து கிரியேட்டர்ஸ் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாருமே தெரியும் எனர்ஜிக்கு வந்து டிஎன்ஏ கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஏலியன் ஸ்பீசிஸ்க்கு டிஎன்ஏ இல்லை, அதனால ஆம்னிட்ரிக்ஸால இவங்களை ஸ்கேன் பண்ண முடியாது. அப்புறம் எப்படிப்பா பென் இந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? கவலையே படாதீங்க. பென் டெனிசனும் ஒரு ஆனடைட் தான். அதாவது பென் டெனிசன் பாதி ஹியூமன் பாதி ஆனடைட். நம்ம குவென் மாதிரி, குவென் எப்படி பாதி ஹியூமனாகவும் பாதி ஆனடைட்டாகவும் இருக்காங்களோ அதே மாதிரி பென் டெனிசனும் ஒரு ஆனடைட்டாக தான் இருக்காரு அப்படிங்கிறத தெளிவாகவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வெர்டோனாவோட பேர பசங்க தான் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வெர்டோனா வந்து ஒரு பியூர் ஆனடைட். அவங்களோட பேர பசங்களா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளேயும் ஆனடைட்டோட பவர் வந்து ஒளிஞ்சிருக்கு. நம்ம குவென் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மேஜிக்கை பயன்படுத்தி அதை வந்து அன்லாக் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆனடைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஆனால் நம்ம பென் டெனிசன் இன்னும் அதை அன்லாக் பண்ணலை அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அல்டிமேட் ஏலியன் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் சேர்ந்த பென் 10,000 வந்து காட்டியிருப்பாங்க. அவர் வந்து மேஜிக் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம குவென்னுக்கு எப்படி மேஜிக் வந்து அதை அன்லாக் பண்ணி விட்டதோ அதே மாதிரி ஃபியூச்சரில் பென் 10,000க்கும் அந்த ஆனடைட் ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அல்டிமேட் ஏலியன் சீரிஸோட முதல் எபிசோடான ஃபேம் அப்படிங்கிற எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பென் டெனிசன் வந்து அல்டிமேட் ஸ்பைடர் மங்கில இருந்து நார்மல் ஃபார்முக்கு மாறி இருப்பார். அப்படி மாறும்போது அவருடைய கண்ணு க்ளோவாகதை உங்களால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த ஆனடைட் ஃபார்மில் இருக்கும்போது அவருடைய கண் எப்படி க்ளோவ் ஆகுமோ அதே மாதிரி க்ளோவாகதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சந்தேகமே வேண்டாம், அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனடைட் வந்து அந்த இடத்துல தூண்டி விடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஒருவேளை ஃபியூச்சரில் அவர் ஆனடைட்டாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஒருவேளை ஃபியூச்சர் அப்படி மாறினாரு அப்படின்னா சம்பவம் கன்ஃபார்ம், அதில் சந்தேகமே இல்லை. சரி, இந்த ஸ்பீசிஸ் எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஆனடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து ஆனோடைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானெட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த பிளானெட்டை பற்றி வேர் ஆர் த லிட்டில் கேர்ள்ஸ் மேட் ஆஃப் அப்படிங்கிற எபிசோடில் வந்து ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. இந்த பிளானெட்டை வந்து அந்த எபிசோடில் தான் காட்டியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரியும் அதை சுற்றி 4 ஆரஞ்சு கலர் வளையங்கள் இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அந்த கிரகத்தில் வாழக்கூடிய ஆனடைட்ஸ் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அந்த எபிசோட்லேயே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்காது. கவலைப்படுறது, கஷ்டப்படுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இந்த ஏலியன் ஸ்பீசிஸே கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. தன்னோட சந்தோஷத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் தான் இந்த ஆனோடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ். இந்த ஆனோடைட் அப்படிங்கிற ஸ்பீசிஸ் வந்து முழுக்க எனர்ஜியால் உருவானதுனால இவங்களை கடத்திட்டு போய் ஒரு எனர்ஜி சோர்ஸாக நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற எனர்ஜியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு கிரகத்துக்கே நம்மளால எனர்ஜி சப்ளை பண்ண முடியும். அதுவும் பல வருஷங்களுக்கு தடையே இல்லாமல் எனர்ஜியை சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காகவே இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து தனியாக எங்கேயாவது வந்தாங்க அப்படின்னா உடனே இவங்களை வேட்டையாடி பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க. இதுக்காகவே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இவங்களை வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல விலை கொடுத்து நிறைய பேர் வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. நம்ம வெர்டோனாவா கூட அப்படிதான் என்ன செய்வாங்க அப்படின்னா பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம வெர்டோனா வந்து பூமிக்கு தப்பிச்சு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக மேக்ஸ் ஒரு பிளம்பர் ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது வெர்டோனா தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அவங்களை காப்பாற்ற போய் தான் அவர் வந்து பிளம்பர்ஸே மீட் பண்ணுவார், அதுக்கப்புறம் பிளம்பராகவும் மாறுவார். இந்த ஆனடைட் வந்து கடத்திட்டு போய் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டுறதுனால இவங்க நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் உஷாராக தான் இருப்பாங்க. இருந்தாலும் சில இடத்துல வந்து நம்ம வெர்டோனா மாதிரி மாட்டிக்கிற ஆட்களும் நிறையா உண்டு அப்படிங்கிறதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் ஆனடைட்ஸுக்கு வந்து அழிவு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதாவது வயசாகி சாகக்கூடிய நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இவங்களை வந்து சாகடிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரலை. இவங்களை சாகடிக்க முடியும். இவங்க எனர்ஜி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டோம் அப்படின்னாலே இவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. ஆனால் இவங்க வயசாகி சாக மாட்டாங்க. ஏன்னா இவங்க முழுக்க எனர்ஜியால் உருவான ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட நம்ம டேகன் இருக்கார் பார்த்தீங்களா, டேகனை வந்து நம்ம யாராலையுமே அழிச்சிருக்க முடியாது, சாகடிச்சிருக்க முடியாது. அவரை வெட்டி போட்டால் கூட அவரால் ரீஜெனரேட் பண்ணி திரும்பவும் உயிரோட வர முடியும். ஆனால் நம்ம வில்கேஸ் எப்படி தோக்கடிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எனர்ஜி எல்லாத்தையுமே உறிஞ்சி என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அவரை தோக்கடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவர் சாகடிச்சிருப்பாரு அப்படிங்கிறதான் உண்மை. அதே மாதிரி இந்த ஆனடைட்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியும் நம்ம உறிஞ்சிட்டோம், அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடுவாங்க.
அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா இவங்களுடைய மிக முக்கியமான பவரே மேனா மேனிபுலேஷன் தான். அதாவது இவங்களால தனக்குள்ள இருக்கிற மேனா பவரை வெளியே எடுத்து பல வடிவங்கள்ல மாத்தி அதை வச்சு எதிரியை தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இவங்களால மேனா பிளேட்ஸையும் மேனா டிஸ்கையும் வந்து உபயோகிக்க முடியும். இதன் மூலமா இரும்பை கூட 2ஆ கட் பண்ணி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த அட்டாக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அது மட்டும் இல்லாம இந்த மேனாவை வச்சு இவங்களால ஒரு சாட்டையை கூட உருவாக்க முடியும், ஷீல்டை உருவாக்கிக்க முடியும், பபுளை உருவாக்கி அதுக்குள்ள இவங்களால ஒளிஞ்சிருக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த மேனா பவரையே கிட்டத்தட்ட ஒரு கைகள் மாதிரி மாத்தி அதை வச்சு கூட எதிரி இவங்களால தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூடவே இவங்களால டென்டக்கிள்ஸை கூட உருவாக்க முடியும். இப்படி பல வடிவத்துல இந்த மேனா பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூடவே மேனா ஹீட் விஷன், மேனா பீம், மேனா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீசிஸால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல மேனா பவரை வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணி அதை வச்சு கூட இவங்களால எதிரியை பயங்கரமா தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இவங்க கிட்ட இன்விசிபிலிட்டி பவர் இருக்கு. யார் கண்ணுக்குமே தெரியாம மறைஞ்சிருந்து எதிரியை இவங்களால பயங்கரமா தாக்க முடியும். அவங்க பேசுறத ஒட்டு கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை வந்து ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல வந்து வெர்டோனா இருக்காங்க பாத்தீங்களா, இதை வந்து சிறப்பா செஞ்சு காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரி மறைஞ்சு இருந்து என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க அப்படிங்கிறத ஒட்டு கேட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில் அவங்க பையனே அவங்களை கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட சைஸ் ஆல்ட்ரேஷன் பவரும் இருக்குது. அதை வச்சு இவங்களால தன்னுடைய உருவத்தை வந்து பல மடங்கு பெருசாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க எந்த அளவுக்கு எனர்ஜிகளை அப்சர்வ் பண்றாங்களோ, மேனா பவர் வந்து அப்சர்வ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாறுவாங்க. ஸோ அதனால இவங்களால தன்னுடைய சைஸை வந்து எந்த அளவுக்கு வேணாலும் பெருசாக முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படி செய்யறதன் மூலமா இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, டியூரபிலிட்டியும் பல மடங்கு அதிகரிக்கும். எந்த அளவுக்கு வளர்றாங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான கேரக்டரா இவங்க வந்து மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு டெலிபோர்டேஷன் பவர் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்களால டெலிபோர்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. தான் மட்டும் இல்லாம தான் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து இவங்களால டெலிபோர்ட் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு ஒரே செகண்ட்ல இவங்களால டிராவல் பண்ணி போக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இது ஒரு மிக முக்கியமான பவர். இந்த பவரை வந்து நம்ம வெர்டோனாவா இருக்கட்டும், நம்ம குவென்னா இருக்கட்டும் பல இடத்துல யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூடவே இவங்களால மற்றவங்க கூட டெலிபதிக்கா பேசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க முழுக்க ஒரு எனர்ஜி பீயிங் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு மனுஷங்க மாதிரி ஸ்கின் கிடையாது, தோல் பகுதி கிடையாது. ஆனா இவங்க நினைச்சாங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு பாடியை வந்து இன்ஸ்டன்டா கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. நம்ம வெர்டோனா கூட அந்த மாதிரி ஒரு பாடியோட தான் வந்து பூமிக்கே வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அதே அவங்களுக்கு தேவையில்லை அந்த பாடி அப்படின்னா அதை வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி கலட்டி தூக்கி போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் வேணும்னா இன்னொன்னையும் இன்ஸ்டன்டா அவங்களால உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பவராகவும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருக்கிற மேனா பவரை வச்சு இவங்களால மற்றவங்களை ஹீல் பண்ண முடியும். ஒருத்தருக்கு வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு, ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட இவங்களால அதை வந்து ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உடஞ்சு போன ஒரு பொருளை கூட இவங்களால திரும்ப ஒட்ட வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட மைண்டை இவங்களால ரீட் பண்ண முடியும். டோட்டலாவே அவங்க மைண்டை வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்க முடியும். இவங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை வந்து அவங்க மைண்ட்ல இருந்து எடுத்துக்க முடியும். அவங்க எதையாவது ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டாங்க, தான் யாரு அப்படிங்கிற அந்த அவங்களோட ஃபுல் மெமரியை இழந்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த எல்லா மெமரியையுமே அவங்களால திரும்ப கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வேற லெவல் பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களால மெமரி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அவங்களால செய்ய முடியும். ஏன் ஒரு கெட்டவனை கூட முழுக்க ஒரு நல்லவனை மாற்ற முடியும். நம்ம வில்கேக்ஸோட முழு ஞாபக சக்தியை அழிச்சு அவனை முழுக்கவே ஒரு நல்ல கேரக்டராகவே மாற்ற முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக தான் இந்த ஆனடைட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. இந்த ஸ்பீசிஸோட தலைமுடியை பார்த்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு எனர்ஜி டென்டக்கிள்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த டென்டக்கிள்ஸை வச்சு எதிரியை கட்டி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எந்த ஒரு பொருளையும் வச்சு எடுக்கவும் முடியும், எதிரிகளை வந்து தாக்கவும் முடியும், கட்டி போடவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிடிச்சி தூக்கி நம்ம ஸ்பைடர் மங்கி எல்லாம் அதோட வலையே அதை வச்சு கெட்டி போட்டு தூக்கி வீசுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. இதோட தலைமுடி கூட இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு டைமென்ஷனல் விஷன் இருக்கிறதுனால இன்னொரு டைமென்ஷன்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை கூட இங்க இருந்தே அவங்களால தெளிவாவே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு வேணும் இருந்த இடத்துல இருந்தே எங்க இருந்து எதிரிகள் தாக்க வராங்க, அவங்களுக்கு வந்து டைமென்ஷனல் பவர் இருந்தாலும் டைமென்ஷன் தாவர பவர் இருந்தா கூட நம்ம குவென்னால அவங்கள ரொம்ப சுலபமா பார்க்க முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கண்ணுக்கு தெரியாம மறையக்கூடிய நம்ம கெமீலியன் மாதிரியான கேரக்டர்ஸை கூட இவங்களால ரொம்ப சுலபமாவே பார்க்க முடியும். எங்க இருந்து வருது
பண்ணுது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுங்கிறத தெளிவாவே பார்க்க முடியும். அதையும் அந்த எபிசோட்ல தெளிவாவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேனா பவர் வந்து இவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது சண்டை போட இவங்க வீக் ஆகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களால இன்ஸ்டன்ட்டா சுத்தி இருக்கிற லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கிட்ட இருந்து இவங்களால வந்து மேனா பவரை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் மனுஷங்க கிட்ட இருந்து கூட இவங்களால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஆனா அவங்க அப்படி அப்சர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மனுஷன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படிங்கறதா உண்மை. அதனால அவங்க அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பென்டென் சீரிஸ் அப்படி காட்டவும் மாட்டாங்க. ஸோ ஆனாலும் இவங்களால மனுஷங்கிட்ட இருந்து மேனா பவர் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதா உண்மை. இப்படி மேனா பவரை அப்சர்வ் பண்றதன் மூலமா இவங்களுடைய சக்திகள் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். நமக்கு வெண்ணெல்லாம் ரொம்ப அசால்ட்டா ஹியூமங்கஸரை தூக்கி வீசியிருப்பாங்க, அடிச்சு தோக்கடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டப்படாம நின்னுகிட்டே அசால்ட்டா நம்ம ஹியூமங்கஸரை வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாராலையுமே உடைக்க முடியாத டிராகனோட சீலை வந்து ரொம்ப அசால்ட்டா உடைச்சிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்கா மாறுறாங்க அப்படின்னு சொல்லி. கூடவே இவங்க கிட்ட சூப்பர் ஸ்பீடு இருக்கிறதுனால ரொம்பவே வேகமா இவங்களால ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களால ரொம்ப வேகமாவே பறக்க முடியும். ஸ்பேஸ்ல கூட சர்வை பண்ண முடியும். ரொம்ப வேகமா டிராவல் பண்ண முடியும். இப்படி எக்கச்சக்க ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து இந்த ஏலியன் கிட்ட இருக்குது. எல்லாத்துக்கும் மேல இவங்க ஒரு இம்மார்டல். நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களுக்கு வயசாகாது, இவங்க சாகவும் மாட்டாங்க. இவங்களுக்கு சாவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எனர்ஜி ஃபுல்லத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் இவங்க சாவாங்களோ தவிர, மற்றபடி இவங்க வயசாகி சாகிறது வந்து இவங்க ஸ்பீசிஸ்ல யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம். இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, இவங்களோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறைய டெக்னாலஜி வந்து இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அதை வச்சு தான் நம்ம வெர்டோனாவோட கையில கூட ஒரு பிரேஸ்லெட் நம்மளால பார்க்க முடியும். நம்ம வெர்டோனாவை அப்படிதான் அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ண விடாம கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேளை வெர்டோனா வந்து அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா யாரா இருந்தாலுமே பறக்க விட்டுருவாங்க. அப்படி அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க கையில வந்து ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு அவங்களோட ஃபுல் பவரையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட் எப்படி நம்ம வெர்டோனாவை கண்ட்ரோல் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் நம்ம வில்கேக்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு கிரவுனை வச்சிருப்பாரு. நம்ம குவென்னை வந்து பிடிச்சி அவங்க மேல ஒரு தலையில வந்து கிரவுனை வச்சிருப்பாரு. அந்த கிரவுன் வந்து ஆனடைட் பவரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால நம்ம குவென்னாலையும் அந்த இதை தாண்டி அவங்களால தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதன் மூலமா நமக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனடைட்டோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான நிறைய டிவைஸ் வந்து புழக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஸோ நம்ம குவென்னுக்கும் ஆனடைட் ஸ்பீசிஸ் சேர்ந்தவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வீக்னஸா அமையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நான் சொல்ல போகிற வீக்னஸை வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். வீக்னஸ் சொல்லும்போது சொல்லி ஆகணும் பார்த்தீங்களா, அதனால தான். இவங்க வந்து ஒரு இம்மார்டல் பீயிங் தான் அப்படின்னாலும் இவங்களுடைய பவர்ஸை வந்து இவங்ககிட்ட வந்து முழுசாக அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க சாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இவங்க வந்து பல ஆயிரம் வருஷங்கள் வாழக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் தான். இவங்களுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. ஆனால் இவங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க அழிஞ்சு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது இவங்களோட ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனுக்கு இன்னொரு மிக முக்கியமான வீக்னஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சுலபமா இந்த ஏலியனோட மைண்டை வந்து மத்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம குவென் இருக்காங்க பாத்தீங்களா, குவென் வந்து டேகனோட மைண்ட் கண்ட்ரோலிங்ல மாட்டி அவனோட அடிமையாவே இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டேகன் வந்து தன்னுடைய சீலை உடைக்கிறது கூட நம்ம குவென்னை தான் வந்து பயன்படுத்தி இருப்பான். தன்னோட மைண்ட் கண்ட்ரோலிங் மூலமா முழுக்க முழுக்க அவளை கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமா அந்த சீலை வந்து உடைச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மைண்ட் கண்ட்ரோலிங் வந்து இவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வீக்னஸ். அதில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாகவே இவங்க தோத்து போயிடுவாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. அவங்களோட அடிமையாவே மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மைண்ட் கண்ட்ரோலிங் வந்து இவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வீக்னஸா அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த வீடியோக்கு 50 லைக் கிடைச்சிச்சு அப்படின்னா இதோட பார்ட் 14 வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த எபிசோட் 14 வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மோசியன்ஸோட ஆரிஜினை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் இப்போ வந்து ரொம்பவே சீக்கிரமாக நான் வந்து போடுறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு தள்ளி வச்சிருந்தேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்மோசியன்ஸ் வந்து ஏலியன்ஸா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். அதுக்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு 50 லைக் வேணும். 50 லைக் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த பார்ட் 14 வந்து நான் ஆஸ்மோசியன்ஸோட ஆரிஜினை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிறகு பெல்லை அடிச்சு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென்டென்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை பாய், see you.